பண்றாங்க போய் பார்ப்போம். என்னடா பண்ற? நம்ம அப்பா பாவம் இல்ல, அதனால நான் விவசாயம் பண்ண போறேன். சரி, மணி ஆயிடுச்சு, பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பு. சரிக்கா, நான் கிளம்புறேன். சரிடா, பார்த்து போயிட்டு வா. அப்பா சாப்பாடு கொடுத்துரு மறக்காம. அப்பாவுக்கு சாப்பாடு எடுத்துருப்போம் கைனிக்கு. சரிம்மா. ஏமா அந்த வெயிலில் சாப்பாடு எடுத்துன்னு வந்தா நான் வந்து சாப்பிட மாட்டேனா? நீ ஏன் வந்த வெயில? நீ படிக்கிற பிள்ளையாச்சே, நீ வரலாமா? எல்லாருக்கும் சோறு போடுற சாமி, நீயே சாப்பிடாம இருந்தா எப்படி? சேத்துல கால் வச்சாதான் அவங்க சோத்துல கை வைக்க முடியும். சரி, நான் இந்த வாட்டி உனக்கு எதுவும் சொல்ல மாட்டேமா. வாமா சாப்பிடலாம். உட்காருமா. உட்காருமா, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். உட்காருமா. தம்பி கூட நான் சாப்பிடுவேன். தம்பி ஸ்கூல்ல சாப்பிடுவாமா, நீ சாப்பிடுமா. உட்காரு. சோறு போட்டு நீங்க எல்லாம் சாப்பிட்டு ஆளானா போறோமா? நீங்க சாப்பிடுங்கம்மா. சரி, நீ பார்த்து போமா. வெயில் பத்திரமா ஓட்ட போய் சரி. போய் விளையாட்டு வரேன். தம்பி நில்லுதா. சொல்லுக்கா. நீ இது மாதிரி விளையாட போனா எப்படிடா? நீ படிச்சு பெரியாள வந்து அப்பா கனவு காந்துன்னுக்காரா. சரிக்கா, நான் படிக்கிறேன். என்னால் தானே நல்லா படி முடியல, நீயாச்சும் நல்லா படி. சரிக்கா. அப்பா, என்னம்மா? கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுப்பா. விளக்கு அங்க சீமெண்ண விளக்கு இருக்கும் பாருமா, ஏற்றி வைமா. சரிப்பா. அப்பா தம்பிய கூடுமா சாப்பிட. சரிம்மா. அப்பா தம்பி சாப்பிட வாங்க. சரிம்மா, இதோ வரேன். நகை கடை ஓனர் இன்னொரு நகை கடையில் போய் நகை எடுக்கணும். ஒரு ஜவுளி கடை ஓனர் இன்னொரு ஜவுளி கடையில் போய் துணி எடுக்கணும். ஆனால் ஒரு விவசாயி மட்டும்தான் ரேஷன் கடை ஃபியூல் அடிக்கிறான். அதுவும் எதுக்குன்னா இலவச அரிசி.
சாப்பிடணும், நல்லா படிக்கணும், நீ பெரிய ஆளா வரணும்பா. என்ன? நல்லா படி தம்பி. தன்னலத்தை மறந்து விட்டு பயிரிடுறவன் கடவுள் தான். உணர்கின்றான். ஒரு நாள் விவசாயி கூட இருந்து பாருங்க. வழியது கொஞ்சம் கண்ணீர். ஏன்பா வந்த? கூட விவசாயம் பண்ணுறப்பா. இந்த விடுமுறையில் பசங்கள்லாம் விளையாட போகிறாங்களே, நீயும் போய் விளையாடுப்பா. இல்லைப்பா, நானும் கூட விவசாயம் பண்ணுறேன்ப்பா. சரிப்பா. அக்கா பரீட்சைக்கு நேரம் ஆயிடுச்சு, அப்பா கூப்பிடுங்கக்கா. அப்பா தம்பி கூப்பிடுறான். கிளம்பிட்டியா ஸ்கூலுக்கு? கிளம்பிட்டேன்ப்பா. பரீட்சை எழுத போறேன்ப்பா, ஆசிரியர். சரிப்பா, நீ நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும்பா. நல்லா படிச்சு பரீட்சை எழுதி ஃபர்ஸ்ட் முதல் மாணவனா வாப்பா. சரிப்பா, போயிட்டு வரேன்ப்பா. சரி, போய் வாப்பா. பாஸ் ஆயிட்டேன்பா. என்ன கத்தினா வர்ற அப்பா இங்க தானே இருக்காரு. அப்பா, நான் மாநிலத்திலேயே முதல் மார்க் எடுத்துக்கிறேன்ப்பா. போய் மேல் படிக்கிறேன்ப்பா. நான் சென்னைக்கு போய் படிக்க போறேன்ப்பா. ஐயா, நீ மேல் படிக்கணும்னு ஆசைப்படுற, நம்ம கிட்ட அந்த வசதி இல்லையா ஐயா? பண வசதி இல்லையே, என்ன பண்ணலாம்? நம்மளே ஒரு கூலி விவசாயமாச்சே. நீ மேலே போய் படிக்கணுமா? எனக்கு உதவியாக இருந்து வேலை பாருப்பா. நானும் மேல் படிக்க போறேன்ப்பா. நீ கஷ்டப்படுறத பார்த்துட்டு எனக்கு கஷ்டமா தான்ப்பா இருக்கு. நான் பெரிய ஆள் ஆயிட்டுனா உங்களை எல்லாரையும் பார்த்துப்பேன்ப்பா. சரிப்பா, நம்ம முதலாளி வந்தாருன்னா அவர் கேட்டு எதனா ஒரு பணம் பேசினீங்க, வேலை பாக்குறீங்க. வணக்கம் ஐயா. என்னப்பா ஐயா, எங்கள் பையன் படிப்பு முடிச்சுட்டு சென்னைக்கு போய் படிக்கணுன்ற ஆசைப்படுறான். எங்களால் பண வசதி இல்லை ஐயா. நீங்கள் எதனா உதவி பண்ணீங்கன்னா எங்கள் பையன் படிச்சு பெரிய ஆளாக வருவாயா? நான் பாத்துக்கிறேன்ப்பா, நான் படிக்க வைக்கிறேன். தேர்வில் மாநில அளவில் சாதித்த மாணவ மாணவிகள் பற்றி இனி பார்க்கலாம். 500க்கு 498 மதிப்பெண்கள் பெற்று அதிகமான என்ற மாணவர் 2ஆம் இடம் பிடித்துள்ளார். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒரு விவசாய குடும்பத்துல தான் வந்தேன். நான் இந்த நிலைமைக்கு வரதுக்கு காரணம் எங்க அப்பா, எங்க அம்மா, பண்ணையாருக்கு எல்லாருக்கும் சேர்த்து நான் பெருமையை தேடி கொடுத்துக்கிறேன். என்னை போன்ற ஏழை மாணவர்களுக்கு வசதியாக இருப்பது இது உதவி செய்தால் போதும். நன்றி, வணக்கம். ஐயா, அது மாட்டாண்ட போயிருக்கிறான் ஐயா, இப்போ வந்துருவான். ஐயா வணக்கம் ஐயா. அப்பா, அக்கா, நீங்க 3 பேர் நல்லா இருங்க. நான் காலேஜ் போயிட்டு வந்துடுறேன். பத்திரமா லெட்டர் போடுறேன் போயிட்டு. அம்மா, அப்பா, அக்கா போயிட்டு பத்திரமா போயிட்டு வாப்பா. ரெட்டிப்பாளையம் ஏறினதெல்லாம் டிக்கெட். பாம்பு இருக்குது, பார்த்து போ. உண்மையா பாம்பு இருக்குது, பார்த்து போ. பாம்பு இருக்குது, பார்த்து போ.